Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem Campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. வணக்கம். செய்திச் சுருக்கம். மீண்டும் விஜய் டெல்லி விசிட். சந்திக்க போகும் விவிஐபி லிஸ்ட். கடந்த மே 10ஆம் தேதி முதல்வராக பதவியேற்ற தாவிக தலைவர் விஜய் கடந்த மே 27இல் டெல்லி சென்று பிரதமர் மோடி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட அனுமதி முதலான கோரிக்கைகளை பிரதமரிடம் முன்வைத்த முதல்வர் விஜய் தமிழக அரசுக்கான நிதி தொடர்பான கோரிக்கைகள் குறித்து நிதியமைச்சரிடம் பேசினார். இந்நிலையில் வரும் ஜூன் 11ஆம் தேதி டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக வரும் ஜூன் 10ஆம் தேதி டெல்லி செல்லும் முதல்வர் விஜய் அப்போது மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசுக்கு நெருக்கமான நபர்களை சந்தித்து தமிழகத்தின் சேவைகளுக்கு நிதி பெறுவது குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்திக்க முதல்வர் தரப்பிலிருந்து நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது. முதல்வரின் முதல் பயணத்தின் போது அவருடைய உதவியாளர், அரசியல் ஆலோசகர், சிகை அலங்கார நிபுணர்கள் மட்டுமே தனி விமானத்தில் சென்றனர். அது விமர்சனத்தை ஏற்படுத்தியதால் இந்த முறை தனி விமானத்தில் அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளையும் முதல்வர் விஜய் அழைத்துச் செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை. தெற்கு பிலிப்பைன்ஸின் மென்டானோ கடற்பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. கடலில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் உண்டான இது ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவானது. இந்த நிலநடுக்கம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உணரப்பட்டது. அச்சமடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகள் மற்றும் திறந்தவெளி பகுதிகளில் தஞ்சமடைந்தனர். நிலநடுக்கத்தின் தாக்கத்தால் பல கட்டிடங்கள் இடிந்து சேதமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேஷியாவில் சுனாமி ஏற்படும் அபாயம் இருப்பதாக அந்நாட்டு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தப்பு செய்தவர்கள் தப்பிக்க முடியாது. முறைகேடுகளை மொத்தமா அலசுவோம். கோயில்களில் தரிசனம் செய்ய ஆன்லைன் முன்பதிவு நடைமுறையை கொண்டுவரும் திட்டம் குறித்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் பேசினார். இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல ஏற்கனவே இந்த மாதிரியான ஆன்லைன் தரிசனத்திற்கான அந்த டோக்கன் புக் பண்றதுக்கான ஒரு வசதி இருக்கு. பட் ஆனா அந்த வசதி முழுமையா இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. அது முழுமையா பயன்படுத்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கடந்த ஆட்சியில நிச்சயமா அதை பண்ணல. அது சும்மா ஒரு பேரு அளவுல தான் இருக்குதே தவிர்த்து அதை பெரிய அளவுல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவோ அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதோ லாஸ்ட் 5 வருஷத்துல எந்த செய்யவே இல்லை அந்த ஆட்சியாளர்கள். இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டை இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜிக்கலா இன்னும் இந்த காலத்திற்கு ஏற்றாறு போல பல்வேறு விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ண போறோம். ஸோ என்ன அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தரிசனத்திற்கான டோக்கன்கள் வழங்குவதோடு மட்டும் இல்லாம கோயில்களில் பாத்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் தரிசனம் செய்வதற்கான டோக்கன்களையும் அந்த இணையதளத்தின் மூலமாக எடுப்பதற்கு, குறிப்பாக பிரெக்னன்சி லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கோவிலுக்கு வரும்போது அவங்களுக்கான தரிசன டோக்கன்களை வழங்குவதற்கு, 6 மாத கை குழந்தையோடு வரக்கூடிய குழந்தைகள் பேரண்ட்ஸை கோயிலுக்குள்ள கூட்டு போறதுக்கான அந்த டோக்கன்கள் வழங்குவதற்கு, அதே போல மாற்றுத்திறனாளி நண்பர்கள் கோயிலுக்கு வரணும்னா அவங்கள சேஃப் அண்ட் செக்யூர்டா ஈஸியா கூட்டிட்டு போறதுக்கான டோக்கன்ஸ் வழங்குறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அதுல நம்ம ஆட் பண்ண போறோம். நிச்சயமாக நீங்க சொன்னது போல இந்து சமய அறநிலைத்துறையின் கோயில்களில் நடைபெற்ற முறைகேடுகள் பற்றிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இப்பதான் எடுத்து அதற்கான ஆய்வுகளில் ஈடுபட்டு இருக்கிறேன். நிறைய இடங்கள் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய கமர்ஷியல் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நான் உணர்றேன். அப்ப இதை யார் செஞ்சாங்க, எதற்காக செஞ்சாங்க, இதுல யாரெல்லாம் பயனடைஞ்சிருக்கிறாங்க, இத மாதிரியான பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்கள்லயும் அன்னதானமாக இருக்கட்டும், இல்ல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், இல்ல இந்த கோயில்கள்ல இருக்கக்கூடிய உண்டியல் காணிக்கைகளாக இருக்கட்டும், இல்ல தங்கங்களை உருக்கி அதை டெபாசிட் செய்ததாக இருக்கட்டும்னு பல்வேறு விஷயங்களை இப்பதான் ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆய்வின் அடிப்படையில இது எல்லாத்தையும் 360 டிகிரில ஆய்வு செய்து இதுல என்னென்ன தவறுகள் நடந்திருக்குன்றதையும் நம்ம பார்க்கறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் ஆகும், அது எல்லாத்துக்குமே உங்களுக்கே தெரியும். சோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உண்மையிலேயே இது என்ன நடந்திருந்தாலும் அதை பொதுமக்கள்கிட்ட வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக சொல்வதற்கும் சொல்றேன். இதை முடிச்சிடுறேன். சோ இதை பொதுமக்கள்கிட்ட வெளிப்படையாக இந்த மாதிரியான முறைகேடுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதற்கும், அந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும், எப்பேர் பெரிய ஆளா இருந்தாலும்
அவர்கள் மீது தண்டனை எடுக்கப்படும்ன்றதை மிக தெளிவா சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் தொடரும். எல்லா கோயில்கள்லயும் ஆய்வு பண்ணுவேன். எந்த கோயில்ல யாரு தவறு செஞ்சிருந்தாலும் எந்த மத பாகுபாடும் பார்க்க மாட்டோம், சாதிய பாகுபாடும் பார்க்க மாட்டோம், பணப்பாகுபாடு பார்க்க மாட்டோம், பாலின பாகுபாடு பார்க்க மாட்டோம். யாரு தவறு செஞ்சிருந்தாலும் எப்பேற்பட்ட முக்கிய புள்ளிகள் தவறு செஞ்சிருந்தாலும் அதற்கான நடவடிக்கை எடுப்போம். இதையெல்லாம் வைத்து அரசியல் செய்வதுதான் திமுகவுடைய வழக்கமாக இருக்கிறது. தந்தை பெரியாரை பின்பற்றியவர்கள் இன்றைக்கு என்னை சாதி பெயரை சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க கொள்கையிலிருந்து நீர்த்து போய் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பேசிக் கொண்டிருக்காங்க. இது ஒரு வெட்ட வெளிச்சமான உதாரணம். ரூட்டை மாற்றிய உடன்பிறப்புகள், மாறும் காட்சி, அதிர்ச்சியில் ஸ்டாலின். சட்டசபை தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்தித்தது. ஸ்டாலின் தனது சொந்த கொளத்தூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பை நழுவவிட்டார். தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சி நிர்வாகிகள் உதயநிதியை சந்தித்து பேச ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதுகுறித்து திமுக நிர்வாகிகள் கூறியதாவது: கருணாநிதி காலத்தில் திமுக பல மோசமான தோல்விகளை சந்தித்துள்ளது. கருணாநிதி முதல்வராக இருந்தபோதும் தினமும் அறிவாலயத்தில் தொண்டர்களை சந்தித்தார். ஸ்டாலின் முதல்வரான பிறகு அறிவாலயம் வராததால் தொண்டர்களுடன் சுமூகமான உறவு ஏற்படவில்லை. தற்போது தேர்தல் தோல்விக்கு பின் ஸ்டாலின் தினமும் அறிவாலயம் செல்கிறார். ஆனால் அவரை சந்தித்து தோல்வி குறித்து பேசினால் தர்ம சங்கடமான சூழல் வரும் என்பதால் கழக உடன்பிறப்புகள் அறிவாலயம் செல்வதில்லை. தோல்வி குறித்து பேச முற்படும் நிர்வாகிகளிடம் தோல்விக்கான காரணம் கண்டறியும் குழு அமைத்துள்ளேன், இதுகுறித்து அவர்களிடம் பேசுங்கள் என ஸ்டாலின் சொல்வதாக தெரிகிறது. குமுறும் கட்சியினர் தற்போது மொத்தமாக ரூட்டை மாற்றியுள்ளனர். எப்படியும் இன்னும் சில வருடங்களில் உதயநிதி கட்சி தலைவராகி விடுவார். இனி ஸ்டாலினை சந்தித்து எந்த பயனும் இல்லை என்று நினைக்கும் நிர்வாகிகள் உதயநிதி மீது பாசமழை பொழிகின்றனர். உதயநிதி இல்லத்திற்கு சென்று அவருக்குதான் முதல் மரியாதை. அவரை சந்தித்த பிறகு நேரம் இருந்தால் மட்டுமே ஸ்டாலினை பார்க்க அனுமதி கேட்கின்றனர். ஏற்கனவே தேர்தலில் அடிமேல் அடி வாங்கிய ஸ்டாலினுக்கு கட்சி நிர்வாகிகளின் இந்த ஸ்மார்ட் மூவ் வருத்தமளிப்பதாக மூத்த நிர்வாகிகள் கூறினர். தலை எங்கே போச்சு? தீவிரமாக தேடும் போலீஸ். ரயிலில் சென்ற கை கால்கள். சென்னை பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் 4வது பிளாட்ஃபார்மில் 2 தினங்களுக்கு முன்பு ஒரு சூட்கேஸ் கேட்பாரற்று கிடந்தது. போலீசார் சந்தேகப்பட்டு ஆராய்ந்தபோது அதிர்ந்தனர். சூட்கேஸில் சுமார் 35 வயது மதிக்கத்தக்க ஆணின் சடலம் இருந்தது. தலை, கைகள், கால்கள் வெட்டி எடுக்கப்பட்டிருந்தன. தலையும் இல்லை. சூட்கேஸ் கிடந்த அந்த இடத்தில் சிசிடிவியும் இல்லாததால் கொலையானவர் யார், குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிப்பதில் ஓட்டேரி போலீசாருக்கு சவாலாக இருந்தது. தனிப்படை போலீசார் மற்ற இடங்களில் உள்ள சிசிடிவி பதிவுகள், காணாமல் போனவர்களின் பட்டியலை ஆராய்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். கொலை செய்யப்பட்டவர் தேனாம்பேட்டையைச் சேர்ந்த அமீர் அலி என்பதை கண்டுபிடித்தனர். கொலை தொடர்பாக அவரது மனைவி ரோஹிமா, அவரது நண்பர் அஷ்ரப் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மனைவி ரோஹிமா அளித்த வாக்குமூலத்தில் திடுக்கிடும் உண்மை வெளியே வந்தது. ரோஹிமாவுக்கு அமீர் அலி 2வது கணவர். இருவரும் சென்னையில் பிரபல தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வரும் வடமாநிலத்தவர்களுக்கு தங்கும் இடம் ஏற்பாடு செய்யும் வேலை செய்து வந்தனர். அமீர் அலிக்கு வேறு சில பெண்களுடன் தொடர்பு இருந்துள்ளது. ரோஹிமாவை அடிக்கடி அடித்து கொடுமைப்படுத்தியதாக தெரிகிறது. ஆத்திரத்தில் இருந்த ரோஹிமா தனது நண்பர் அஷ்ரப் உதவியுடன் கணவர் அமீர் அலியை கொலை செய்துள்ளார். மயங்கிய நிலையில் இருந்த கணவரின் தலை, கை, கால்கள் மற்றும் ஆணுறுப்பையும் வெட்டி எடுத்துள்ளார். தலையை செங்கல்பட்டில் வீசியுள்ளனர். கை, கால்களை பேக் செய்து வடமாநிலத்திற்கு செல்லும் ரயிலில் போட்டுள்ளனர். உடலை மட்டும் ரயில் நிலையத்தில் வைத்துவிட்டு சென்றுள்ளனர். அமீரின் தலை உள்ளிட்ட உடல் பாகங்களை தேடி எடுக்கும் முயற்சியில் போலீசார் இறங்கியுள்ளனர். இந்த கொலைக்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடக்கிறது. விட்டா 2000 தாண்டும். வளர்ந்த நாடுகளை விடவும் இங்கே கேஸ் விலை குறைவு. ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் படைகளின் தாக்குதல் காரணமாக சர்வதேச கடல் வழியான ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டது. அதன் பிறகு உலகின் பல்வேறு நாடுகளில் எரிபொருள் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலும் முதலில் வணிக பயன்பாட்டுக்கான சமையல் கேஸ் விலை உயர்த்தப்பட்டது. தொடர்ந்து பெட்ரோல், டீசல் விலைகளும் உயர்ந்து வருகின்றன. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன் வீடுகளுக்கு பயன்படும் கேஸ் சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்த்தப்பட்டது. இதற்கு திமுக உட்பட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் விலையேற்றம் குறித்து மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் விளக்கம் அளித்திருக்கிறது. அதில் கூறியிருப்பதாவது: பெட்ரோலிய பொருட்களின் விலை சர்வதேச சந்தையுடன் தொடர்புடையது. ஒரு சிலிண்டர் இறக்குமதிக்கான அடக்க விலை 1600 ரூபாயினை கடந்து சென்றுவிட்டது. அப்படி இருந்த போதிலும் மத்திய அரசு நுகர்வோருக்கான விலையை கட்டுக்குள் வைத்திருக்கிறது. தற்போது ஒரு கேஸ் சிலிண்டர் விலை
942 ரூபாயாக இருக்கிறது. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 10,58,00,000 பயனாளிகளுக்கு முதல் 4 சிலிண்டர்களுக்கான 300 ரூபாய் மானியம் தொடர்வதால் அவர்கள் வெறும் 642 ரூபாய்க்கே சிலிண்டர் வாங்கிக் கொள்ள முடியும். இதனால் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் சந்திக்கும் இழப்பை ஈடுகட்ட 30,000 கோடி ரூபாய் வழங்க மத்திய அமைச்சரவையும் ஒப்புதல் அளித்திருக்கிறது. நம்முடைய பக்கத்து நாடுகளை விடவும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற வளர்ந்த நாடுகளை விடவும் இந்தியாவில் சமையல் கேஸ் சிலிண்டரின் விலை குறைவாகவே உள்ளது என பெட்ரோலிய அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது.